அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரானுக்கு எதிரான போர் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவடைந்திருக்கின்றன. 2300 புள்ளிகளை இழந்தது இந்திய பங்குச்சந்தை. இதனால் இந்திய பங்குச்சந்தையில் கடும் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 700 புள்ளிகள் வரை சரிவடைந்திருக்கிறது. மத்திய கிழக்கு போர் காரணமாக பங்குச்சந்தையில் கடும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை 25 விழுக்காடு உயர்ந்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை 25 விழுக்காடு உயர்ந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் நீடிக்கும் போரின் காரணமாக கச்சா எண்ணெயில் விலை உயர்வு ஏற்பட்டதால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் உயர்வு ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு எதிரான போர் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவை அடைந்துள்ள நிலையில் 2300 புள்ளிகளை இழந்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 700 புள்ளிகள் வரை சரிவடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் போர் நீடித்து வருவதால் பங்குச்சந்தை கடும் சரிவை அடைந்திருக்கிறது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை 25 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோபால் வணக்கம். தற்போது மத்திய கிழக்கில் போர் நடைபெற்று வருவதால் பங்குச்சந்தையில் கடும் சரிவானது நிலவி வருகிறது. இது பற்றியான கருத்துக்களை பதிவிடுங்க. மிடில் ஈஸ்ட் பொறுத்தளவில் இன்னும் போர் சூழல் தெளியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சூழல் இல்லை. இன்னும் போர் விரிவடைந்து வருவதை பார்க்கிறோம். முக்கியமாக சில நாடுகள், அந்த வளைகுடா நாடுகள், குவைத் போன்ற வளைகுடா நாடுகள் எண்ணெய் உற்பத்தியை நிறுத்தி வைத்துள்ளார்கள். ஏன்னா அங்க எண்ணெயை சேமிப்பதற்கான கிடங்குகள் இல்லை. மேலும் அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட்ல கப்பல் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் அங்க எண்ணெய் உற்பத்தி அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்து வருகிறது. இது மிகப்பெரிய ஒரு உலக பொருளாதாரத்துக்கே ஒரு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் எதிரொலிதான் இந்தியாவில் பங்குச்சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சி அடைந்ததை பார்க்கிறோம். ரூபாயுடைய மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கு. இதெல்லாமே எண்ணெயுடைய உற்பத்தி குறைவு, மேலும் அந்த கச்சா எண்ணெயுடைய விலையும் படிப்படியாக உயர்ந்த $100 நிலையை எட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த போர் சூழல் தொடர்ந்து இருக்கும் பட்சத்துல இந்த பங்குச்சந்தைகளுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா அங்க வளைகுடா பகுதி அப்படிங்கிறது எண்ணெய் சந்தைக்கு மிக மிக முக்கியமான பகுதி. ரஷ்யா, வெனிசுலா தவிர்த்து வளைகுடா பகுதியில் தான் உலக வர்த்தகத்திற்கு தேவையான கச்சா எண்ணெய் உற்பத்தி மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. அங்க இதற்கு முன்பு சில நாட்கள் முன்பு வரை போக்குவரத்து தடைபட்டிருந்தது ஹார்முஸ் ஸ்ட்ரீட்ல. இப்ப உற்பத்தியே தடையாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த உற்பத்தியை குறைப்பு இல்லை தடை என்பது அவர்களுக்கு போதுமான கிடங்கு வசதிகள் இல்லை. அங்க கப்பல் போக்குவரத்து இல்லாதனால ஏற்கனவே உற்பத்தி செய்த எண்ணெய் அந்த கிடங்குகள் இருப்பதனால் புதிதாக உற்பத்தி செய்யக்கூடிய சூழல் ஏற்படலை. அதனால அந்த போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்திருக்கிறதுனால, அந்த சரக்கு போக்குவரத்து ஸ்தம்பித்ததனால் எண்ணெய் உற்பத்தியும் குறைந்து வருகிறது. இது உலக பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது போர் சூழல் தணியக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா போருடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதனால அதனுடைய தாக்கம் எல்லாமே இந்திய பொருளாதாரத்திலையும் இந்திய பங்குச்சந்தைகள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. முக்கியமாக இந்தியா ஒரு அதிகபட்சமாக 85-90% நம்முடைய எண்ணெய் தேவைகளுக்கு நம்ம இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நாடு. இந்த சில ஆண்டுகளாக நம்ம ரஷ்யாவிலிருந்து மிக குறைந்த அளவில் எண்ணெய் வாங்கி கொண்டிருந்தோம். அதுவும் யுஎஸ் உடைய அந்த பொருளாதார தடை சாங்ஷன்ஸ்னால அதனுடைய ஒரு வாய்ப்பும் இப்பொழுது இல்லை. இப்ப மீண்டும் சில நாட்களாக ரஷ்யன் ஆயில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக வளைகுடால இருந்து வரக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது முற்றிலுமாக ஸ்தம்பித்து விட்டது காரணமாக
இந்திய பொருளாதாரத்துல பல துறைகளுக்கு வந்து மூலப்பொருளாக கச்சா எண்ணெய் இருக்கும். பெயிண்ட் துறை, முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது கச்சா எண்ணெயோட தேவை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் இருந்து கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கை போக்குவரத்திற்கும் பெட்ரோல் டீசலுடைய தேவை இருந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் வண்டிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கு. அதனால் நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறது எண்ணெய் தேவைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு. ஆனா போதுமான சப்ளை இல்லை, இந்த விநியோகம் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த தடைகள் ஏற்பட்டிருக்கு. இதன் எதிரொலி கட்டாயம் பங்குச்சந்தைகள்ல இருக்கும். இது மட்டும் இல்லாம ரூபாயுடைய மதிப்பும் நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைந்து வருகிறது. அதற்கு காரணம் இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் டாலருடைய மதிப்பு சில வாரங்களாக, அதாவது இந்த போர் துவங்கியதிலிருந்து டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது கூடிக்கொண்டிருக்கு. எப்பொழுதுமே டாலருடைய மதிப்பு கூடும்பொழுது அதனுடைய வர்த்தகத்துல இருக்கக்கூடிய அந்த கரன்சிஸுடைய மதிப்பு விழும். அந்த அடிப்படையில நம்மளுடைய ரூபாயுடைய மதிப்பும் விழுந்து கொண்டிருக்கிறத பார்த்தோம். இன்னொன்று வந்து தங்கத்தினுடைய விலையும் குறைந்திருக்கு. அதுவும் ரொம்ப ஒரு வாரமாக பார்க்கும்போது டாலருடைய மதிப்பு கூடுதல்னால தங்கத்துடைய அதன் எல்லா பொருட்களுமே, கமாடிட்டிஸ் எல்லாமே டாலர்ல தான் வர்த்தகம் செய்வதனால் அந்த டாலருடைய மதிப்பு கூடியதனால் தங்கத்துடைய விலையும் சற்று குறைந்து இருக்கிறத பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த நெருக்கடி நிலை அப்படிங்கிறது, இந்த வளைகுடால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் சூழல், அதன் காரணமாக எண்ணெய் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள், எண்ணெய் வர்த்தகம் எண்ணெய் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள், இதெல்லாமே இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது பங்குச்சந்தைகள் விழுந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒன்று. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல எது போன்ற அதாவது இதற்கு முக்கியமான இந்த விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்பொழுது வரும் அப்படின்னா, போர் தணிவதற்கான சூழல் ஏற்பட்டால் மட்டும்தான் வரும். ஆனா போர் தணிவதற்கான எந்த ஒரு சூழலும் இல்லை. இரண்டு தரப்பினரும், அதாவது ஈரான் தரப்பிலும் சரி, யுஎஸ் இஸ்ரேல் தரப்பிலும் ரொம்ப அதிவேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். முக்கியமாக இந்த எண்ணெய் போக்குவரத்து ஓரளவுக்கு சீர் செய்யப்பட்டால் மட்டும்தான் பங்குச்சந்தைகள்ல அந்த வீழ்ச்சியும் ஓரளவுக்கு தடைபட்டு நம்மளுடைய பங்குச்சந்தைகள் இது போன்ற ஒரு அசுர வேகத்தில் விழுவதை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அது இப்போதைய சூழல்ல இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்பொழுது இந்த கிரைசிஸ் இன்னும் மேலும் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது பங்குச்சந்தையுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது அடுத்த சில நாட்களுக்கு தொடர் வீழ்ச்சியில இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இணைப்பில் இணைந்து தரவுகளை பகிர்ந்தமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.